ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் T20 ஸ்குவாடை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஸ்குவாடுன்ற பதிலாக இந்தியன் T20 டீமை பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பங்களாதேஷ் எதிராக வின் பண்ண அந்த டெஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருக்கும் போது லாஸ்ட் நாள் பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்தியா வின் பண்ண தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வேறு லெவலில் வந்து அக்ரெசிவான கேமாக காட்டியிருக்காங்க. இப்போ ரோஹித் சர்மா பேர் தான் வந்து எல்லா இடமும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட இன்டென்ஷன், ஸோ அவர் எடுத்த அந்த முடிவு தான் வந்து டீமை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து கேஎல் ராகுல் சொன்ன விதமாக இருக்கட்டும். ஸோ அவரோட பேட்டிங் பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் நடந்த அந்த கான்பூர் கிரவுண்டை பற்றி நிறைய இஷ்யூ வந்து இப்போ சோஷியல் மீடியா போயிட்டுருக்கு. ஸோ அதற்கு வந்து ராஜீவ் சுக்லா வந்து பதிலும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து இன்னொன்று மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை தான், அதை கண்டிப்பாக ஒத்துக்குறோம். ஸோ அடுத்து நடக்கக்கூடிய மேட்சஸில் இந்த மாதிரி தவறு நடக்கின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கிரவுண்டு வந்து 2 நாள் மழை பெஞ்ச பிறகு டைம் இருந்தும் கிரவுண்டு ரெடி ஆகலைன்னா அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்துலேயும் பார்த்துருப்போம். ஸோ இந்தியா ஹோம் கிரவுண்டாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கே நம்ம இப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா இந்தியாவுக்கே வந்து அந்த நிலமை தான்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிசிசிஐ சைட்லேருந்து வந்து இதற்கு வந்து ஒரு நிரந்தர முடிவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இனி நடக்கக்கூடிய மேட்சஸில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுன்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே பேசின அந்த விஷயம், ஸோ ரோஹித் சர்மாவோட அக்ரெசிவான அந்த பேட்டிங். ஸோ இந்த இந்தியன் டீமோட வெற்றிக்கு முழு காரணம் கண்டிப்பாக அவர் தான் சேரும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கௌதம் காம்பீரும் வந்து அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இந்த கேப்டன்சியில் இந்த இந்தியன் டீம் ஜெயிக்கணும்னா வேறு எந்த டீம் ஜெயிக்கும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம கேஎல் ராகுல் சொன்ன விஷயங்கள், ஸோ அவரோட அக்ரெசிவான பேட்டிங் நம்ம பார்த்துருப்போம். இதற்கு வந்து முழு காரணமும் நம்ம கேப்டன் தான். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ அவர் எப்படி ஆடினார் நாங்களும் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம போய் அவரோட கொஞ்சம் கம்மியாக ஆடிடக்கூடாது. ஸோ அவருக்கு ஈக்குவல் பண்ண முடியாட்டியும் ஸோ அவர் நினச்ச மாதிரியே நம்ம ஆடணுன்றக்காண்டி அக்ரெசிவாக ஆடினேன். ஸோ அவரோட அந்த உத்வேகம் தான் எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பூஸ்டாக இருந்துச்ச மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கேஎல் ராகுலோட பேட்டிங் வந்து உண்மையில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த பேட்டிங்கை பார்த்துருக்கோம் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதன் மூலமாக கேஎல் ராகுல் வந்து தன்னை நிரூபிச்சிருக்கான்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம அஸ்வின் அவர்கள் வந்து பாராட்டமே இருக்கவே முடியாது. ஸோ அஸ்வின் வந்து அடுத்தடுத்து டெஸ்ட் சீரீஸில் வந்து இன்னும் நிறைய சாதனையை படைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தான் உண்மை. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் டெஸ்ட் மாதிரி சீரீஸில் வந்து அதுவும் குறிப்பாக முரளிதரன் வந்து அதில் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இப்போ அஸ்வின் வந்திருக்காருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இன்னும் நிறைய சாதனைகளை படைக்க போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பெறலாம் ரெக்கார்ட்ஸ்லாம் வேறு படைக்க போகிறாருன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ்வின் இந்த மாதிரி படைக்கிறது வந்து சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஓகே, அதற்கு அடுத்தபடியாக நம்ம டெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி ரோஹித் சர்மா சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம T20க்கு சொல்லணும். ஏன் ஸ்கை என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஸ்கையை பற்றி நம்ம சொல்ல வரல. ஸோ நம்ம இந்தியன் டீம் அப்படி சொன்னாலே டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும் அண்டு T20 இருக்கட்டும், இந்த 3 ஃபார்மேட்லேயுமே அடுத்து தனித்தனியாக வந்து டீம்ஸ் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட வந்து நிறைய அப்போ ரிட்டையர் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும் அண்ட் அஸ்வினாக இருக்கட்டும், ஜட்டுவாக இருக்கட்டும், ஷமியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ அடுத்து வந்து 50 ஓவர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ முக்கியமான மேட்சோட வந்து அவங்க எல்லாமே ரிட்டையர்மெண்ட் அடிச்சிடுவாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஃபுல்லாக யங் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 3 ஃபார்மேட்டுக்குமே, அதோட டெஸ்ட் ஃபார்மேட்டுக்காக இருக்கட்டும் அண்டு 50-50 மேட்சாக இருக்கட்டும், அதுக்கு 20-20 இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஃபார்மேட்டில் தான் வந்து கேப்டன்சி இருக்க போகிறாங்க. கேப்டன்சி மட்டும் இல்லை, டீமே வந்து தனித்தனி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கீப்பிங் சைடு அப்படி பார்த்தா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ ரெட் பாலுக்கு தனியாக பிரிச்சிட்டாங்க, அதே மாதிரி ஒயிட் பாலுக்கு தனியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ ரெட் பாலுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்களும் ஒயிட் பாலுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது நல்ல விஷயங்கள் தான். அதுலேயும் குறிப்பாக நம்ம ருத்ராஜை பற்றி பேசும்போது இப்போ கரண்ட்டாக வந்து ருத்ராஜோட ஃபார்ம் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராணி கப்பையில் பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அவுட் ஆன விதம், ஸோ ருத்ராஜ் அப்படின்னு சொன்னாலே அவரோட மைனஸ் பாயிண்ட் இது தான். அவர் வந்து அதிக முறை வந்து எப்படி அவுட் ஆயிருக்காருன்னா, ஸோ இந்த முறையில் தான் அவுட் ஆயிருப்பார். ஒன்று கீப்பிங் கேட்சாக இருக்கும், இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஸ்லிப்பாக இருக்கும், இல்லாட்டி செகண்ட் ஸ்லிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் அவருக்கு வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அவுட் சைடில் வந்து வெளியே போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவர் வாண்டடாக வந்து அவுட் ஆயிடுறாரு. ஸோ இதுதான் வந்து அவரோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ அந்த முறையில் தான் இப்போ வந்து அவுட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் வந்து அவர் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ருத்ராஜ் வந்து அவரை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மறுமுனையில் நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு தான் உண்மை. உண்மையிலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு தான் இருக்கோம் அவரை பற்றி. ஸோ அபிமன்யு ஈஸ்வரனுக்கு நிரந்தரமாக டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்த வந்து கண்டிப்பாக அவர் பிடிச்சிட்டாருன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சஃப்ராஸ் கான், ஸோ அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. மும்பை சைட்லேருந்து அவர் கொடுத்த அந்த கம்பேக்கு ஆல்ரெடி வந்து நான் யாரும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இருந்தாலும் இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் சீரீஸில் டொமஸ்டிக் லெவல் விஷயத்தில் வந்து அவர் வந்து நடுவில் தடுமாறிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து அவர் முழுமையாக வந்து கம்பேக் கொடுத்துருங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஃபியூச்சர் இந்தியன் டெஸ்ட் டீம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து
சஃப்ராஸ் கானுக்கு அது ஒரு இடம் இருக்கும், அதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே இல்லைன்ற மாதிரி தான் அவர் தன்னை நிரூபிச்சிருக்காரு. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம ஃபேஸ் பவுலர் அப்படின்னு பார்த்தோன்னா ஷமி அவர்களில் வருவாரா மாட்டாரா, அடுத்து நடக்கக்கூடிய சீரீஸுக்கு வருவாரா மாட்டாரா. ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் படி வந்து அவர் வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் விளையாடுறது கஷ்டம்தான். ஸோ ஆல்ரெடி வந்து அவர் சர்ஜரி பண்ணதெல்லாம் க்யூர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதற்கு மேலே வந்து மூட்டு பகுதியில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுலேருந்து அவரை விடு பண்ணால் கண்டிப்பாக 1.5 மாதம் ஆகுன்ட்ருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த நியூசிலாந்து டெஸ்ட் வந்து விளையாட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதற்கடுத்தபடியாக நம்ம பார்டர் கவாஸ்கர் டோர்னமெண்ட் தான் வந்து ரொம்ப 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 முக்கியமாக எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆஸ்திரேலியா போய் விளையாடும்போது நம்ம ஷமி மாதிரின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் கண்டிப்பாக தேவைன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அவர் வாய்ப்பு கிடைக்குமான்றது இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதையும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ அதற்கடுத்தபடியாக 3 ஃபார்மேட்டுக்குமே வந்து 3 கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தால அதில் வந்து குறிப்பாக டெஸ்ட்டுன்னு வரும்போது ஓப்பனிங் பேக்கப்பாக கண்டிப்பாக ருத்துராஜ் இருப்பார். ஸோ அதற்காக தான் இப்போ டொமஸ்டிக் லெவலில் ஃபுல்லாத்துக்குமே அவர் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. ஸோ அதற்காக தான் T20 ஸ்குவாடில் கூட எடுக்கல, அவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கேப்டனை போட்டு வச்சுருக்கோன்னு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ மேபி டெஸ்ட்டுக்கு அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னா, ஸோ ரெட் பால் ஓகே, இப்போ ஒயிட் பால் வரும்போது ஒயிட் பாலுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு டீம் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்தியா ஏ டீம் வந்து இங்கிலாந்து விளையாடும்போது ஸ்ரீலங்காவுக்கு வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்தியா பி டீம் அனுப்பிவிடுவாங்க. ஸோ எல்லா விஷயமும் நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. 3த்துக்குமே எப்போவுமே செப்பரேட்டாக டீம் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி 3 ஃபார்மேட்டுக்குமே 3 டீம் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறேன்றது கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுக்கு ஓகே, டெஸ்ட்டுக்கு ஒரு 4-5 பிளேயர் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது ஓகே. ஆனால் ஒயிட் பால்னு வரும்போது கண்டிப்பாக வந்து முக்கியமான பிளேயர்ஸ் அதில் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இதற்கு பிசி சைட்லேருந்து சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிசிசி அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து காம்பீர் தலைமையில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ காம்பீர் தலைமையில் அவர் சொன்னக்குள்ள விஷயங்கள் வந்து ஸோ ஒரே பிளேயர் வந்து 3 ஃபார்மேட் விளையாடும்போது, அதுவும் இந்தியா வந்து அப்கமிங் சீசனில் நிறைய கேம் விளையாட போகுது. ஸோ ஒரே பிளேயர் குறிப்பிட்ட பிளேயர்ஸ் வந்து 3 ஃபார்மேட் விளையாண்டா ரொம்ப டயர்டாகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டெஸ்ட்டில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. நீ வந்து ஒன்லி ஃபார் ஒயிட் பால் தான் அப்படி சொன்னால் ஒரு ஒன் டேவாக இருக்கட்டும் அண்ட் T20 இருக்கட்டும், ஸோ அதில் வந்து அவங்க ஃபுல் பலத்தையும் காட்டுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோப்பா ருத்துராஜ் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்களப்பா, அது போதுமா எங்களுக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ருத்துராஜ் வரும்போது கண்டிப்பாக வந்து அவர் T20க்கு மஸ்ட்டுன்னு தான் நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவரோட பெரிய மைனஸ் அந்த டிஸ்மிசல் தான். ஸோ அவரோட மோஸ்ட் டிஸ்மிசலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கீப்பிங் சைடு தான். அது ஃபஸ்ட்டு ஸ்லிப்பு செகண்ட் ஸ்லிப்பாக தான் இருக்கும். அதை வந்து கூடிய சீக்கிரம் அவர் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம டெஸ்ட்டில் வந்து ராகுலுக்கு குறிப்பிட்ட இடம் இருக்குமா? ஏன்னா ராகுல் இடத்துல தான் சஃப்ராஸ் கான் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கும் அது கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ ராகுல் தன்னை இப்போ தான் வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும் தான் என்னோட கருத்தாக இருக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதை தவிர்த்து ஃபியூச்சர் இந்தியாவில் வேறு யாரெல்லாம் வந்து நல்லாயிருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸுன்ற போது கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்கமிங் பவுலர்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, நல்ல விஷயங்களா. ஸோ நம்ம அடுத்து நியூசிலாந்து செய்கிறதுக்கு என்ன ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றத உண்மை. ஸோ அதற்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்க நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தொடர்ந்து என் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடுவது சண்முகம்.